அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக மிக முக்கியமான பல தகவல் உங்களுக்கும் பலருக்கும் பிரயோஜனமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் Iya. Tapi mama பைத்தியங்கள் பலவிதம், அதில் இதுவும் ஒரு விதம். சோஷியல் மீடியா சாபம். இதோ பழைய காலத்து வில்லனாக இருந்த ஃபோட்டோவோடு இருந்த நான், அப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. இதோ அல்ஹம்துலில்லாஹ் புதிய அக்காமா இன்னும் 3 வருஷத்துக்கு. டிரைவர்ஸ் லைசன் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இதோ 10 தினாரில் உங்கள் கையிலே லைசன்ப்பா. தயாராக இருக்கீங்களா எடுக்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரஃபனா, என்ன விஷயம்னு சொன்னாக்கா லைசன்ஸ் கார்டு எடுக்கலுமா? அதாவது புதுசாக டிரைவர் மாதிரி யாரும் லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தாக்கா மொபைல் ஐடியில் இருந்தேன்னு சொன்னாக்கா போய் எடுக்கலாம். 11 டினார், அதை அதுக்கு 1 டினாரும் மற்ற உள்ளுக்கு லைசன்ஸு 10 டினாரும் கட்டணும். குவைட்டி தேவையில்லை, கேஷில் கார்டு தான் வேணும். கட்டாயம் கனெக்ட் வேணும். இதை நான் அன்றைக்கு முருகருக்கு ஜஹரா முருகருக்கு கட்டி எடுத்தது லைசன்ஸ். ஜஸாக்கல்லா ஹைர். ரொம்ப நன்றி சகோதரா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் தந்ததுக்கு. நீங்களும் ரெடியா? ஆனால் கிணட்டு இருக்கணும். 10 தினார் கிணற்றில் கட்டணும். இன்னொரு 1 தினார் ஸ்டாம்ப் ஃபே இருக்குது. கட்டிட்டீங்கன்னா இனிமேல் புதிதாக மொபைல் ஐடியில் மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அனைத்து சாரதிகளுக்கும் லைசன்ஸ் கார்டு கிடைச்சிடும். அது எல்லாருக்குமே ஒரு உண்மையிலே அது ஒரு கனவு மாதிரி இல்லை. கார்டு நம்மளுக்கு கையில் லைசன்ஸ், இப்போ வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம், வெளிநாடு லைசன்ஸ் கார்டு நம்மளோட கையில் இருந்து அது ஒரு கெத்து மாதிரி. இப்போ எனக்கெல்லாம் லைசன்ஸ் கார்டெல்லாம் ஏண்டா இருக்குதுன்ற மாதிரி யோசனை. நான் எடுக்கவே இல்லை. பழைய கார்டு பர்ஸில் போட்டேன், ஏன்னா மொபைல் ஐடி இருக்கிறதால. ஆனால் அந்த புதிதாக ஒரு தடவை சரி அந்த கார்டு கையில் எடுக்கலைன்னு அது மனசுக்கு பெரிய ஒரு பாரமாக இருக்கும். அது உண்மைதான். பலருமே எனக்கு கேட்பாங்க கார்டு எடுக்க முடியாதான்னு. இன்ஷா அல்லாஹ் போய் எடுத்துக்கோங்க எல்லோரும் ஒரு ஊரில். அடுத்ததா என்னுடைய உங்களுக்கு தெரியும் பயணத்தடை வழக்கு. காரணம் வழக்குக்கு என்னென்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. காரணம் வேற ஒன்றும் இல்லைப்பா, போனஸுக்காக நான் முதலாவது லோயரோட பேசி வீடியோ போட்டதுக்கப்புறமா நிறைய வழக்குகள் சந்திக்க வந்துச்சு. கோய்த்திகள் எனக்கு எதிராக கேஸ் போடுது. வீட்டில் உள்ள பணிப்பெண்கள் எல்லாம் இவன் சும்மா இருந்து உசுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறான், என்னென்னு கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் முன்னாடி இருந்த ஃபோட்டோவை ஃபுல்லாகவே மாற்றி மீசை இல்லாமல் இருந்த ஃபோட்டோவுக்கு மீசை வச்ச ஃபோட்டோவெல்லாம் ரெடி பண்ணி புதிய எக்காமா 2028 7/12 முடிகிற மாதிரி புதிய எக்காமாவும் ரெடி பண்ணியிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் புதிய ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது கூட சேல் அப்ளிகேஷனில் தான். உங்களுக்கும் பழைய ஃபோட்டோவுக்கு பதிலாக புது ஃபோட்டோ போட்டுக்கொள்ளணுமா அப்படின்னா சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ ஒன்று நான் இடையில் தாரேன். இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். அடுத்ததான் நிறைய பேருக்கு தெரியாது பத்தாக்கா. இதுதான் பத்தாக்கா, மக்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வீடுகளில் பணிப்பெண்களாக வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிவிலாக அவங்களுடைய வீசா அடிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு MOIயில் போய் வீசா அடித்து பேப்பரில் எடுத்துடுறாங்க. ஆனால் பத்தாக்கா மதினியாவுக்கு காசு கொடுத்து சிவில் கார்டு எடுக்கிறது இல்லை நிறைய பேர். ஆனால் அப்படி எடுக்காதால் குறைஞ்சது ஒரு 10 தினார் செலவு போகணுன்னு நினைக்கிறேன். 5 தினார் கார்டுக்கு. வேறு எதுக்கும் இல்லை, 5 தினார் கார்டுக்கு அவ்வளவுதான். அப்போ அந்த பேமெண்ட்டை பண்ணி சில கஃபீல்கள் இந்த கார்டை வெளியில் எடுத்து கொடுக்குறது இல்லை. ஹவுஸ் மேடுங்களுக்கு கார்டு கூட எடுத்து கொடுக்குறது இல்லை. இந்த ஐடி கார்டை எடுத்து கொடுக்குறதே இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு சகோதரி மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஏர்போர்ட்டில் கார்டு இல்லாமல், அதாவது லீவ் போகிறதுக்காக போனவங்க கார்டு இல்லாமல் போகும்போது மொபைல் ஐடியும் இல்லாததால் அவங்கள அலோவ் பண்ணலை. ஒன்று கார்டை காட்டி இல்லைன்னா மொபைல் ஐடியாவது காட்டுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை எனக்கிட்ட ரெண்டுமே இல்லைன்னு சொல்லவும் திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கஃபீல் பணம் செலவு பண்ணி கார்டை உடனே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் டிக்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பி வேறு டிக்கெட்டில் பத்தாக்கா மதினியா கார்டு எடுத்ததுக்கு பிறகு தான் போயிருக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டாக வந்தவங்களுக்கு மொபைல் ஐடி ஆக்டிவ் பண்ணவும் முடியாது. ஏன்னா சீரியல் நம்பர் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதால மிகப்பெரிய சிக்கல். அதால் புதிதாக எல்லாருமே உங்களுடைய சிவில் ஐடி கார்டு எப்படியாவது ட்ரை பண்ணி கம்பல்சரி கேளுங்க அவங்கள்ட்ட, என்னுடைய கார்டு எங்கே, ஏபி பத்தாக்கா, வேன் பத்தாக்கா,
ஏதாவது பொய்யாவது சொல்லுங்கப்பா, நாட்டில் என்னுடைய பத்தாக்கா கொப்பி கேட்குறாங்க, அனுப்பணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது ஒரு சாமான் கொடுக்குறாங்க, அதுக்கு நான் பத்தாக்கா கொப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியாவது கேளுங்க. கேட்டு சொல்லி எப்படியாவது ட்ரை பண்ணி வாங்கி எடுத்துருங்க தயவு செய்து. அதே மாதிரி அன்பார்ந்த சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய அன்பான சகோதரன் பிள்ளை சர்ஃபானின் வேண்டுகோள் என்ன தெரியுமா? மெசஞ்சரில் மெசேஜ் போட சொல்லியிருக்கிறேன் நான். மெசஞ்சரில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போடுவீங்க, ஆனால் தயவு செய்து கோல் மட்டும் அடிக்காதீங்க. ஏதாவது எமர்ஜென்சி ரொம்ப இக்கட்டான சூழல், கழுத்து மட்டும் இருக்கிற பிரச்சனை அப்படின்னா ஓகே நீங்கள் அடிக்கிறது. ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் கோல் அடிக்கும்போது, நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா? மாமா வந்து வண்டியில் உட்காருவாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறமா அவங்கள ஹொசைனியா கூட்டு போகும்போது என்கிட்ட லைவ், ஹொசைனியாவோட லைவ் இருக்குது. அந்த லைவ் என்ன செய்வேன், வண்டியில் ப்ளே பண்ணி விட்டுருவேன். வண்டியில் லைவை ப்ளே பண்ணி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஹொசைனியாவுக்கு வந்து சேரும் வரைக்கும் அங்கே போகக்கூடிய அந்த துவாக்கள், அந்த ஓதல்களை வந்து அவங்களுக்கு இதில் போட்டு விடுவேன். அது வந்து வண்டியில் ஓடிக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்க இல்லையா? அது வந்து அங்கே கதவு திறக்கும்போது உள்ள எப்படி அதே சத்தம், அதே ஓதல் கேட்குதோ, அதே மாதிரி இது லைவில் இங்கேயும் எனக்கு மாமாவுக்கு வண்டியில் போட்டு விட முடியும். ஆனால் அப்படி போட்டு விட்டதுக்கு அப்புறமா இந்த மெசேஞ்சரில் பாருங்கள், கோல் அடிக்கிற மக்கள் பேக் டு பேக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன இருந்தாலும் சரியில்லைல்ல, நம்மளுடைய முதலாளி அவங்க, ஒரு லிமிட் இருக்குல்ல, எவ்வளோ தான் சலுகை தந்தாலும் ஒரு லிமிட் ஒன்று இருக்குல்ல தானே. அந்த மாதிரி தயவு செய்து யாரும் கோல் அடிக்காதீங்க, வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடுங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு தொழிலாளி தான். என்னுடைய கடமைகளை நான் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் வந்து எனக்கான கிடைக்கக்கூடிய அந்த தூங்குகிற நேரத்தில் நான் நிச்சயமாக உங்களுடைய மெசேஜ்களை செக் பண்ணி வாய்ஸ் போடுவேன். சில நேரங்களில் மிஸ் ஆகியிருக்கும், குறிப்பாக வெள்ளிக்கிழமைகள்லாம், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த நாட்களுக்குள்ளே வேலைப்பளு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அதால் மிஸ் ஆகியிருக்கும். மற்றும்படி எதுவும் இல்லை. முடிந்த வரைக்கும் உங்களுக்காக தொடர்ந்தும் உங்களுடைய தகவல்களுக்கு பதில் தர காத்திருக்கின்றேன். சோஷியல் மீடியா எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலப்பா. இதெல்லாம் பைத்தியம் பிடிக்குது பார்க்கும்போதே. லைவை போட்டுக்கிட்டு ஒரு ஜாதி ஒரு முட்டாள்தனமான ஆட்டமும், பெண்களும் தான் ஆண்களும் தான். இன்னும் கொஞ்சம் காலம் போகல, இப்போ இந்த ஜட்டியோட பெனியன் இல்லாமல் ஜட்டியோட மட்டும் நிற்கிறானுங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போகல ஃபுல்லாகவே அவுத்துருவானுங்க போல இருக்குது. ஏன்னா சில கட்டுப்பாடுகளையும் சோஷியல் மீடியாக்கள் மெதுவாக நீக்கிட்டு வராங்க. கடைசியில் நீங்கள் அம்மனமாக தெரிஞ்சாலும் பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி விட்டுருவானுங்க போல தான் தெரியுது இந்த சோஷியல் மீடியாவை. தயவு செய்து சமூக வலைத்தளங்களை கண்ணியமாக பாவிக்க பாருங்கள். அதுக்குள்ளே இவன் என்ன சொல்கிறா, ஐயா உன்னைய பார்த்ததுலேருந்து எனக்கு கல்யாணம் கட்டுற மூடே போயிடுச்சு, உன்னையெல்லாம் எவன் காட்டுவான்? මදි ජයා හොඳට පුකයම පෙන්නන්න ඕනේ. පුක අනේ thank you වා. Thank you Sadit bro. Lagi kerapang. Gimana? Pidi pasar. Thank you though. Thank you. Bye. Pidi pasar. Jaya, pidi pasar.
පිටිපස්සට ඵලයා. මොකද්ද කරන්න ඕනේ? මොකද්ද කරන්න ඕනේ?